ஓம் சாய்ராம். உங்கள் வாழ்வின் பாரத்தை இறக்கி வைக்க ஓர் இடம் தேடுகிறீர்களா? கவலைகளும் தடைகளும் உங்களை சூழ்ந்திருக்கும் போது ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கும் தைரியத்தை போல ஷீரடி சாய்பாபா நமக்கு 11 வாக்குறுதிகளை தந்துள்ளார். இந்த 11 வரிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒவ்வொரு பக்தனுக்கும் பாபா தரும் அபயம். அந்த வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்த 11 வாக்குறுதிகளில் 7வது வாக்குறுதி உங்கள் வாழ்க்கையே மாற்றும். முதலாவதாக பாபா சொல்கிறார், ஷீரடி மண்ணில் காலடி எடுத்து வைத்தாலே போதும், உங்கள் துயரங்கள் முடிவுக்கு வரும். ஆம், மனதார அவரை நினைத்து ஷீரடி நோக்கி செல்லும் எவருக்கும் கவலைகள் நீங்கும் என்பது உறுதி. இரண்டாவதாக, என் சமாதியின் படிக்கட்டில் ஏறுபவரின் தீராத துயரங்களும் தீரும். பாபா இன்றும் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி. மூன்றாவதாக, நான் இந்த உடலை விட்டாலும் என் சமாதியிலிருந்து உங்களை கவலைகளை போக்குவேன். அவர் உடல் அளவில் மறைந்தாலும் பக்தர்களுக்காக இன்றும் செயலாற்றுகிறார். நம்பிக்கையும் பொறுமையும் பாபாவின் மிக முக்கியமான போதனை சபரி மற்றும் ஸ்ரதா, அதாவது பொறுமை மற்றும் நம்பிக்கை. 4வது வாக்குறுதியில் அவர் சொல்கிறார், என்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பவர்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டவன். 5வது வாக்குறுதி, யார் என்னிடம் சரணடைகிறார்களோ அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். 6வதாக அவர் சொல்வது மிக உருக்கமானது, யார் என்னை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு நான் உடனடியாக பதில் அளிப்பேன். 7வதாக, என்னை எந்த உருவில் நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த உருவிலே நான் உங்களுக்கு காட்சி தருவேன். 8வதாக, உன் பாரத்தை என் மீது போடு, நான் அதை சுமக்கிறேன். 9வதாக, உதவி என்று கேட்பவர்களுக்கு நான் ஓடோடி வந்து உதவுவேன். 10வது வாக்குறுதியில் என் பக்தனின் வீட்டில் வறுமைக்கோ அல்லது பற்றாக்குறைக்கோ இடம் இருக்காது என்று உறுதியளிக்கிறார். இறுதியாக, என்னையே சரணாகதி அடைந்த பக்தனுக்கு நான் முக்தியை அளிப்பேன். நண்பர்களே, பாபாவின் இந்த 11 வாக்குறுதிகளை உங்கள் உள்ளத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். வாழ்வில் எந்த துன்பம் வந்தாலும் சாய்பாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களை வழிநடத்தும். பாபாவின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். ஓம் சாய்ராம்.